சிமெண்ட் கூட கொல கொலம் நல்லா சொந்தம் உடையா கொஞ்சம் குனிங்களே. ஏன் என்ன குனிய சொல்றீங்க? குனிங்க எங்கன மச்ச இருக்குன்னு. நீங்க மல்லாக்க படுப்பீங்களா? ஏன் வாயில ஒண்ணு கடிக்கலாம் பாக்குறீங்க? ஏன் நீங்க வாங்கி சாலையில நடந்து வாடி, சாலையில நடந்து வாடி, அருண் ஆஸ்பத்திரிக்கு ஊசி ஓட வாடி. நான் என்ன மாசமாவா இருக்கேன்? என்ன ஊசி போட வர சொல்ற? மாசமா இருந்தா உன்னை கலைக்கிறேன். ஆமா நீ கிளப்ப. கலையோ உன்னை கலைக்கிறேன். கலையோன்னு கிளப்பீங்களா நீங்க? சலப்புல மண்டே பாரு மைனா குஞ்சு மாதிரி பையங்கடே. சாலை உனக்கு சாக்கிய ஏத்துறண்டி. ஆமா அவர் சாக்கிய ஏத்திடுவாரு. நீ கட்டி பிடிக்கும் போது உன் லட்சணம் தெரிஞ்சு போச்சு. மூடியா என்ன அப்படி திறந்து வச்சுக்கிட்டே தெரியற? இந்த அம்மா உள்ள ஃபுட்பால் வச்சு விளையாடுறாங்க. ஏய் வாடி அடி. ஏய் யாரால பாத்து வாடி நின்னுக்கிட்டு இருக்கா? பொளந்து பாத்துக்க. வாடி போடின்னு சொல்லிட்டே என்ன நினைச்சிரோ மனசுல? பொளந்தாத்தான் புலாச்சுல சாப்பிட முடியும். நீங்க பிளாச்சல சாப்பிடுவீங்க. கொட்டையும் கட்ட வரல வச்சிருவோம். ஏன் உங்க கொட்டையை தூக்கி நான் வச்சு விடுறேன், சுட்டு வச்சு விடுறேன் உங்களுக்கு. என்ன எதுக்கு நான் வரமாட்டேன் தம்பி, நீங்க போங்க தம்பி. மாதிரி கப்ளிங்க நான் பார்த்ததே அண்ணே மானங்கடமே அக்கா. ஒரே ஒரு அதிரசத்தை காட்டுங்க. ரெண்டு பேரும் மண்டி போட்டு என்னே பண்றீங்க? ராணி ஒரு தடவை கட்டுப்படி ப்ளீஸ். 300 ரூபா தரேன் அக்கா. ஒரு தடவை 1000 ரூபா தரேன் முண்டமா வாக்கா. அண்ணே முழுக்க நான் உனக்கே தரேன்னு. இந்த பிள்ளை நல்லா கட்டி பிடில நான் பாக்கணும்னு. அவன் விட்டு போட எடுத்துக்கிட்டு ஸ்டேட்டஸ் வைக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஃபேமஸ் ஆயிடலாமே. வாடா என் தங்க நீ நல்லா இருக்கணும் தான். எனக்கு 10,000 ரூபா நல்லா இருக்கணும். உனக்கு ஈரன்லாம் மஞ்சளம்ச்சே போகக்கூடாது. அவன் கிளச்சிக்கிட்டு தெரியாம. ராணி வாழை என்னத்தை கொண்டு போற மண்ணு திங்கிற உடம்பு தானே, அனுசரிச்சுக்க. அப்ப நான் வாங்கி கொடுத்த சிக்கனை கக்கரி கண்டாளி மலை அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டா உனக்கு அனுசரிச்சுக்கிறேன்னு சூத்து போய் வந்தா கட்டி பிடிக்க மாட்டேன். யாருங்க இருந்தாலும் சூத்து ஒத்தி மருதமணி வந்தா கட்டி பிடிக்க விட மாட்டேன். வா ராணி என்ன செய்யப்பா? என்ன நாய் மாதிரி இழைச்சிக்கிட்டு இருக்கு? கட்டி பிடிக்கிறதுக்கும்ல இப்படி இழப்பு வந்துச்சுன்னா அப்புறம் கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் என்னத்தையா பண்ண போற நீ? செய்து வருவேன்னு பயத்தோட இருக்கேன். அட நீங்க கவலைப்படாதீங்க, அவரை வெளிநாடு அனுப்பிட்டேன் என் புருஷனை. இவ்வளவு ஆம்பளை வந்திருக்காங்களே எங்களுக்காக கிடையாது. உங்ககிட்ட அரை கிலோ செவரொட்டி வாங்கிட்டு போலாம். வெரி வெரி வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் எம்கேஆர் அண்ட் மருதமணி. வாவ், இன்னைக்கு என்ன ஒண்ணு காத்திருக்காங்களோ. இருந்தா பெரிய ஏஆர் ரகுமே எந்திரன் திருக்கி டூன்னு போறாரு மயிர் மேனே. பாத்தியா எங்க போய் மலையில ஏற பாக்குறேன் பாரு. ஐயா நான் இங்க இருக்குங்க தம்பி மணிகண்டா. அவன் மணிகண்டன் இல்ல, மொத்த மணி அங்க கொண்டு போ. மணிகண்டன் கிடையாது, அவன் தான் நாக்கு அக்கறவன். எம்கார் கிடையாது, டாடா சும்மா கார். அது நம்ம டாடாசி தாங்க. என்ன ஒரு ரவுண்டு சிமெண்ட் மூட ஏற்றிட்டு போங்க. ரொம்ப ஜாலியா இருக்கும். உங்க நான் சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல. ஆமா பின்னாடி உள்ளவங்களுக்கு தெரியலையா, கொஞ்சம் தள்ளி நிப்பீங்களா? அதுக்கு என்ன பண்றது, இடம் இல்லனே. இடம் இல்ல, அவங்களும் பார்த்துக்கிட்டு தான் நிக்கிறாங்க. சரி எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல? ஆமா மாமா நல்லா இருக்கீங்கல்ல? ரொம்ப சந்தோஷம். நான் வாழ்ந்தா யாரோட தெரியுமா வாழணும்னு ஆசைப்படுறேன்? யாரோடம்மா? ஆல்ரவுண்டுக்காரோட தான் வாழ ஆசைப்படுறேன். ஆல்ரவுண்டுக்காரா? நீலாம் நல்லாவே இருக்க மாட்டே. வேற ஒண்ணும் இல்ல, சங்கத்துல அது சும்மாதான் சுத்திக்கிட்டு திரியறாப்புல. ஆமா அவங்களுக்கு சொன்னோன்னா பட்டாம்பூச்சி பறக்குமே. அவரை சந்தோஷப்படுத்துறேன், வேற ஒண்ணும் இல்ல. காதல் நல்லாவே இருக்காது, நாசமா போகும். விளங்குமா?
இப்படி சொன்னா விளங்குமா? ஏ ஆத்தா அத்தோரமா வரியா, ஏ ஆத்தா தோரமா வாரியா, பார்த்தா பக்கமலே, ஓரியா, அக்கம் பக்கம் யாரும் இல்லா, அள்ளிக்கலாம் ஏ ஆத்தா தோரமா வாரியா, நான் பார்த்தா பக்கமலே போரியா. அவரம்பு வகை எல்லாம கொல்லாம அங்கே துடிச்சிருக்கு, அச்சாரம் போட்டாச்சு அஞ்சாறு நாளாச்சு தத்து தவிப்பதுக்கு. அவரம்பு வகை அள்ளாம கிள்ளாம அணைக்க துடிச்சிருக்கு, அச்சாரம் போட்டாச்சு அஞ்சாறு நாளாச்சு தவிச்சு தடிச்சிருக்கு. தொட்ட மனசுக்கு தண்ணி தர வேணாமா, நெஞ்ச நினைப்புக்கு அள்ளிக்கிற நீ வாமா, மலை தோளில தெரிகிற அழக பார்த்ததுமே மனசு. ஏய் ஆத்தா தோரமா வாரியா. போடுறா. ராணி என்னண்ணே? என்னம்மா உன் லவ்வர் இந்த அடி அடிக்கிறாரு? அதனால தான் அந்த ஆளை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கேன். மாருடைய பார்க்க அப்படியே வெக்க எச்சி ஊறுது. அன்னைக்கெல்லாம் செவத்தை விழுந்து நக்கிட்டு கிடக்குறாப்புல. செவுத்தே இறக்குறாப்புல. ஐயோ அவரம்பு வகை வரம்பு வகை அல்லாம கிள்ளாம அணைக்க துடிச்சிருக்கு. முகர கட்டையை பாரு, உன்னை நான் கட்டிக்கிறேன் தானே சொன்னேன், அதுக்கே உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க மூஞ்ச சிரிச்சுக்கிட்டு உட்காந்து வாசி. உன்னை கட்டிட்டாலும் நான் ஒரு முன்னாடி நீ வாயா பின்னால, நாக்கர் தோட்டத்துக்கு பேசாத கண்ணால என்னடி அம்மா, பாடுற வாட்டத்துக்கு மாமா நான் எப்படி ஆடுறேன், நீ ஏன் மாமா இப்படி பண்ற? நீ சிரிச்சுக்கிட்டு வாசி, முறைக்காத பண்றதுதான் பண்ற, கொஞ்சம் நல்லா தான் சொல்ல ஒரு நினைப்பா. நம்ம ஒரு முன்னாடி நீ வா, நகத்தோட்டத்துக்கு, பேசாத கண்ணால என்னடி அம்மா, பாடுற வாட்டத்துக்கு சின்ன சிரிப்புல சிந்தனைக்கு சத்தம், ஓடுறா. சந்த மனசுல என் மனசு பதற, பவள வாயில தெரிகிற அழக பார்த்ததுமே ஏய் ஆத்தா தோரமா வாரியா, நான் பார்த்தா பக்கமலே, ஓரியா. தீர்மானம்லாம் பயங்கரமா வைப்பேன். ஆ? ஆ ஆஹா. ஆனா நான் இப்பெல்லாம் வைக்கிறது இல்ல தீர்மானம். ஏம்மா வைக்கிறது இல்ல? ஒரு ரசிகர் என் காலை பிடிச்சி இழுத்துட்டாப்புல தீர்மானம் வைக்கும் போது, அதுல இருந்து நான் வைக்கிறது இல்ல. காலத்தானே பிடிச்சி இழுத்தாப்புல. வேற ஏதாவது பிடிச்சி இழுத்துருந்தா என் நிலைமை என்ன இருக்கும்? பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன், பூங்குயிலே பூங்குயிலே இத்தனை நல்லா நான் காத்திருந்தேன். ஆளான கண்ணி பொண்ணு நானு வாடாத ரோஜா. ஆளான கண்ணி பொண்ணு நானு வாடாத ரோஜா. பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நல்லா நான் காத்திருந்தேன். எனக்கு ஈக்குவல் கொடுப்பாரா? என்னம்மா? நான் எப்படி சுறுசுறுப்பா பண்றேன், அது மாதிரி அவர் சுறுசுறுப்பா பண்ணுவாரா? நீ எப்படி சுறுசுறுப்பா அதனால ஒரு நல்லா கொடுப்பாருமா.
வளையல் கடை நாகராஜ் அண்ணா அவர்கள் எனக்கு 200 அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. அன்பளிப்பு கொடுத்தவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. வளையல் கடை நாகராஜா அண்ணா அவர்கள் எனக்கு அன்பளிப்பு கொடுத்திருக்கார். நன்றி நன்றிண்ணே. ஏன் என் புருஷனுக்கு கொடுக்காம போறீங்க? புருஷன் கல்யாணம் பண்ணாதான் புருஷன். இப்போ வந்து லவ்வர் முகர தான். கட்ட பிடிக்கல போல. ரொட்டிலையோ எட்டெடுத்து ரொதையிலே மையெழுதி மைவருக நேரங்கள் நானும் மனமுருகி போனேனம்மா. மைவருக நேரங்கள் நானும் மனமுருகி போனேனம்மா. பூங்குயிலே பூங்குயிலே ஏய், கேரகார வீட்டுக்கு வரல. காத்திருந்தே ரொட்டிலையோ எட்டெடுத்து ரொதையிலே மையெழுதி மைவருக நேரங்கள் நானும் மனமுருகி போனேனம்மா. மைவருக நேரங்கள் நானும் மனமுருகி போனேனம்மா. பூங்குயிலே பூங்குயிலே நீ என்ன பல மாடல பாடி உங்க ஒப்பம் சிரியான்னு சொல்லியிருக்கனா இல்லையா? எப்படி அவனை எல்லாம் கல்யாணம் கட்ட மனசு வரும்? என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க? கீழே ஆட்டணும், அப்பதான் நீ சிரிப்ப. கைய நீட்டி பச்சை குத்து கணவனோட பேரெழுதி லலா 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 லலா. ஆத்தி அறுத்து வாயில வச்சுக்க. ஏன் என் வாயில வைக்கிறேன்? உன்னைய மல்லாக்க போட்டு உன் வாயில வேணா நான் வைக்கிறேன். அவன் தண்ணி பழத்தை கடிச்சிருவேன். ஆமா, நீ தண்ணி பழத்தை கடிச்சு கிழிச்ச. ஏய் சிமெண்ட் கூட கொல கொலம் நல்லா இருக்கு. ஏய், சொந்தமுடையா கொஞ்சம் குனிங்களே. ஏன் என்னைய குனிய சொல்றீங்க? குனிங்க எங்கன மச்சம் இருக்குன்னு நீங்க மல்லாக்க படுப்பீங்களா? ஏன் வாயில ஒண்ணு கடிக்கலாம் பாக்குறீங்க? ஏன் நீங்க வாங்கி குடிக்க போற மாதிரியே பேசுறீங்களே? கலை டான்ஸை போடச்சுன்னா சர்ச்சி மாட போட்டிருக்காங்களா? ஆனா மணிக்கு 20 லிட்டர் கொடுக்கும். பப்பிஸ்தானோட ராதா சப்ரானா அண்ணே என்னை இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காரு, நீ கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க? குடுமா சாலையில நடந்து வாடி, சாலையில கடந்து வாடி, அருமாஸ்பத்திரிக்கு ஊசி ஓட வாடி. நான் என்ன மாசமாவா இருக்கேன்? என்ன ஊசி போட வர சொல்ற? மாசமா இருந்தா உன்னை கலைக்கிறேன். ஆமா, நீ கிளப்ப. கலையோ உன்னை கலைக்கிறேன். கலையோ கலையோன்னு கிளப்பீங்களா நீங்க? செல்லப்புல செல்ஸ் மண்டே பாரு மைனா குஞ்சு மாதிரி பையங்கடே. சாலைய கடந்து வாடி, சாலைய கடந்து வாடி, தண்டார்பேட்டைய தாண்டி வாடி, தண்டார்பேட்டைய தாண்டி வாடி, ஓடைய கடந்து வாடி. உனக்கு சாக்கிய ஏத்துறண்டி. ஆமா, அவர் சாக்கிய ஏத்திடுவாரு. நீ கட்டி பிடிக்கும் போது உன் லட்சணம் தெரிஞ்சு போச்சு. அண்ணே என்னப்பா சாக்கில ஆயில் இல்லைன்னா என்னென்ன பண்றது? நீ மண்டி ஓடு. கண்ணங்கத்த மின்னு வாங்கி புள்ள மின்னு வாங்கி போடுறா. கடத்தோட சமைச்சு வச்சு புள்ள சமைச்சு வச்சு பூனை குறுக்க போயிருச்சு. கொதிக்கிறது ஒதிக்குது, குக்கரில் ஒதிக்குது, கொதிக்கிறது ஒதிக்குது, குக்கரில் ஒதிக்குது. மூடியா என்ன அப்படி திறந்து வச்சுக்கிட்டே தெரியுற? இந்த அம்மா உள்ள ஃபுட்பால் வச்சு விளையாடுறாங்க. ஆண்டி 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 அண்ணே கோல் எப்ப அடிப்ப? கோல் எப்ப அடிப்பீங்க? இப்பதான் ஜெராக்ஸ் எடுக்க போயிருக்காங்க. ஏய் வாடி அடி. ஏய், யாரால பார்த்து வாடி நின்னுக்கிட்டு இருக்கா? ஏய். பொளந்து புரியும் பொளந்து பாத்துக்க. வாடி போடின்னு சொல்லிட்டேன். என்ன நினைச்சிருவா மனசுல? பொலந்தாத்தான் பேடி ராஸ்கல். பொலந்தாத்தான் புலாச்சோல சாப்பிட முடியும். நீங்க பிளாச்சல சாப்பிடுவீங்க. புலாச்சோல சாப்பிட்டு கொட்டையும் கட்டை வரல வச்சிருவாங்க. ஏன் உங்க கொட்டையை தூக்கி நான் வச்சு விடுறேன், சுட்டு வச்சு விடுறேன் உங்களுக்கு. உன் சூத்த கடிச்சு விடுறேன். இவருக்கு அடிப்பாரு, நான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அறுத்து புரியா அறுத்து பாத்துக்க. பெருத்த அவமானம்னே. நாட்டுக்கு சாடா வேண்டாம். என்ன நீ மத்தல இருந்து சாவம் விட்டுக்கிட்டே இருக்க? ஏ வாடா என்ன? ஏய் ப்ளீஸ்க்கா. எதுக்கு அக்கா, அக்கா, அக்கா. நான் வரமாட்டேன் தம்பி, நீங்க போங்க இந்த மாதிரி தம்பி. கப்ளிங்க நான் பார்த்ததே இல்ல. அண்ணே அண்ணே மானம் கிட்டமே அக்கா. ஐயோ ஒரே ஒரு அதிர்ஷ்டத்தை காட்டுக்க. ரெண்டு பேரும் மண்டி போட்டு என்னண்ணே பண்றீங்க? மண்டி ஓட்டு பார்த்தா சுத்தம் பண்ண ஜேஜி பேரக்கிறேன். ராணி ஒரு தடவை கட்டுப்படி ப்ளீஸ். 300 ரூபா தரேன் அக்கா. அக்கா 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 ஒரு தடவை 1000 ரூபா தரேன். முண்டமா வாக்கா. அண்ணே
அண்ணே என் படுத்துற பாட்டை என் காலையில சம்பளம் முழுக்க நான் உனக்கே தரேன்னே. காலையில புள்ளையோட பிள்ளைக்காவது இந்த பிள்ளைய நல்லா கட்டி பிடில நான் பார்க்கணும்னே. அவன் விட்டு போட எடுத்துக்கிட்டு ஸ்டேட்டஸ் வைக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஃபேமஸ் ஆயிடலாமே. வாடா வாடா என் தங்க, நீ நல்லா இருக்கணும் தான். எனக்கு 10,000 ரூபாய் நல்லா இருக்கணும். உனக்கு ஈரன்லாம் மஞ்சள் அமிச்சா போகக்கூடாது. அஜிவாரு அவன் கிளச்சிக்கிட்டு தெரியாம. ஏ ராணி வாழை என்னத்தை கொண்டு போக போகிறேன்? மண்ணு திங்கிற உடம்பு தானே, அதுக்காண்டி நீ இப்படி அனுசரிச்சுக்க. அப்போ நான் வாங்கி கொடுத்த சிக்கனை கக்கரி கண்டாளி மலை அர்த்தம் என்ன நீ தானே நினைச்சிருக்க? 1/2 கிலோ சிக்கன் வாங்கி தான் உனக்கு அனுசரிச்சுக்கிறேன்னு சொன்னீங்க. எங்க 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் உன்னை அனுசரிப்பேனா? நீனே சிக்கன் மாதிரி தான் இருக்கு. பொரிச்சு பொரிச்சு எல்லாத்தையும் நீ பொறி முள்ள எடுத்துடுறேன். ஆமா, ஒரு முள்ள எடுக்கிறாரு. ஆடா பாங்க. அந்த சூத்து பைய வந்தா கட்டி பிடிக்க மாட்டேன். யாருங்க இருந்தாலு? சூத்து ஒத்தி மருதமணி வந்தா கட்டி பிடிக்க விட மாட்டேன். மருமே முகம் ஏ வா ஏ ராணி 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 என்ன செய்யப்பா? என்ன நாய் மாதிரி இழைச்சிக்கிட்டு இருக்கு? கட்டி பிடிக்கிறதுக்கும்லாம் இப்படி இழப்பு வந்துச்சுன்னா அப்புறம் கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் என்னத்தையா பண்ண போற நீ? செய்து வருவியான்னு பயத்தோட இருக்கேத்தா. அட நீங்க கவலைப்படாதீங்க, அவனை வெளிநாடு அனுப்பிட்டேன் என் புருஷனை. இவ்வளோ ஆம்பளை வந்திருக்காங்களே, எங்களுக்காக கிடையாது. உங்ககிட்ட 1/2 கிலோ செவர ரொட்டி வாங்கிட்டு போகலாம். இந்தா வெட்டியை போட்டுட்டு கழுவுறி. என்னையா அது? நாங்கள் என்ன வேதுன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா போட்டு கூட்டம் வந்திருக்காது. அடி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, போனாலும் போடி புதுக்கோட்டை போயல தாண்டி. வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, போனாலும் போடி புதுக்கோட்டை போயில தாண்டி. வெரி வெரி ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் எம்கேஆர் அண்ட் மருதமணி. வாவ், இன்னைக்கு என்ன ஒண்ணு காத்திருக்காங்களோ. பாவம், பார்வை தெரியாத நல்ல நபர். பார்வை தெரியாது, என்னைய தெரியாது, அந்த பொம்பளை மட்டும் தெரியும் பாருவேன். இருந்தா பெரிய ஏஆர்மே எந்திரன் திரிக்கி டூன்னு போடுறாரு மயிர் மேனே. பார்த்தியா, எங்கே போய் மலையில் ஏற பார்க்குறேன் பாரு. இங்கே குத்துக்கல்லாம் ஒருத்தன் நிற்கிறேன், சோம்பு சிகரம் வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இங்கே தோசைக்கல்லுக்கே போகிறேன் பாரு. ஐயே, அவன் எங்கே இருந்தாலும் முண்டை வாடகை எடுத்துகிட்டு வருவான்டி. கண்ணு தெரியாத வருங்க. கண்ணு அதே இந்த மைக்கை கூட இப்படி வைப்பாரா, அதை கவுறியான் பாரு. அங்கே போ, அவ ஊர் பசம் மறைக்கிறேன். தம்பி ஐயா நான் இங்கே இருக்குங்க. தம்பி மணியண்டா. அவன் மணிகண்டன் இல்லை, மொத்த மணி அங்கே கொண்டு போ. மணிகண்டன் கிடையாது, அவன் தான் நாக்கு அக்கறவன். எம்காரா? எம் கார் கிடையாது, டாட்டா சும்மா கார். அது நம்ம டாட்டாசி தாங்க. டாடாசியா? என்ன ஒரு ரவுண்டு சிமெண்ட் மூட ஏற்றிட்டு போங்க. டாடாசி எடுத்து ஓட்டட்டா? இல்லை இல்லை, அதில் ஆயில் கசையும். எருமா இப்போ தானே பேச மாட்டேன் கட்டுறேன். முன்னாடி வந்து பெட்ரூமில் படுத்துக்குருவேன். தம்பி என்ன தம்பி குரல் மாத்தி மாத்தி பேசுற? நான் அடே கண்டாளி மணி உன்னை ஒரே அறதேன். ஏன்டா ஏன் உடம்புக்கு அவ பிராலு கோழி மாதிரி இருக்கா, திஸ் நாட்டுக்கோழி ப்ரோ. வேலை இருக்கா? இவனை கூட வேலை பார்த்து விட்டு போங்க. என்னது பப்புனாக நடந்து கொண்டிருக்க அண்ணன் மருதமணி அவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறார். ஒரு பிரசிடண்டாக இருந்துக்கிட்டு 200 ரூபா. சரி விடு, அவ்வளோதான் விதி. ஐயா கையில் கொடுங்கய்யா. அதியா உணர்ச்சியா ஊராட்சி மன்ற துணை தலைவிக்கு நிற்க வைக்கலாம் பார்க்குறியா? அவளை கிளர்க்கு கூட ஜெயிக்க விட மாட்டேன். யோ, எனக்கு 200 ரூபா கொடுக்கலையா? போயா, நான் நிற்க மாட்டேன். உனக்கு பாடி எடுத்து தர சொல்கிறேன். மூஞ்சி போல வேர்க்குது, எதை போட்ட இந்த ராணி உன் ஏடிஎம்குள்ளே போடு. ஏடிஎம்ல போட சொன்னா என்னடி பெட்ரூமுக்குள்ளே வைக்கிற? ஆமாங்க, நான் எப்போ இங்கே வச்சு தாங்க பழக்கம். முதல்ல எல்லாம் இங்கே குத்திக்கிட்டு தெரிஞ்சேன். இப்போ ராதா இல்லப்பா, அது லகுடு. அன்பளிப்பு கொடுத்தவர்கள், பேர் சொல்லாதவர் அன்பளிப்பு கொடுத்தவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி அந்த வணக்கம். பேர் தெரியல, சொல்ல மறந்துட்டேன். பேர் சொல்லாமல் 200 ரூபா கொடுத்த இந்த கோடீஸ்வரனுக்கு நன்றி. ஆமாம், ரொம்ப நன்றிங்க. என்ன இங்கே நெல்ல இருக்கலாம்னு பார்க்குறேன். நன்றி சொல்லு. நன்றி. பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத நல்ல இதயங்களை எங்கள் சார்பாகவும் கலைக்குழு சார்பாகவும் நன்றி நன்றி. நீ சொல்லு. நன்றி நன்றி நன்றி. அவ்வளோதான் விதி. எங்களுக்கெல்லாம் பொன்னார் விழா கமிட்டியா அவர் ஊராட்சி மன்ற தலைவர் மட்டுமா?
போய் வீட்டில் போய் கேட்டு வரியா? ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் படாரப்பட்டி கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் சுற்று வட்டாரத்தில் வருகிற நம்மளுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் நன்றி என்று சொல்லடா கெளுத்தி முண்டை. கெளுத்திண்டு வா அப்புறம். அண்ணே நம்ம சொல்ல வருதுண்ணே. அண்ணே ஏன்டா சாகுடான்றா? நீ சொல்லுனே கெளுத்திக்கு அடுத்து என்னண்ணே? கெளுத்தி அனாவசியமா அடிக்காதீங்க, பச்சை மண்ணை போய். ஐயோ வாடா. உங்களுக்கு நான் சப்போர்ட் நன்றி சொல்லுங்க. பண்றேன். அங்கேயே கவுறீங்க. இது அந்த பிள்ளை பாவம். நான் என்னை பாவம்னு சொல்றேன். கண்டுகிறது நத்தின் தங்கம். மிஸ்டர் வீரமணி, நீங்க நன்றி சொல்லுங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். நான் இருக்கும்போது நீங்க வருத்தப்படுறீங்க. தப்பு. ஏய் கண்டுகரு தலைவா எங்கிறத தலைவா? ஐயா இந்த நாடகம் பேச வந்தவர் யாரியா? வந்திருப்பா நாடகம் தனியா. இது என்ன மந்திரிச்சு விட்ட மாதிரி ஏதோ ஒரு மொழியில திட்டி இருக்கு. அந்த நீ போமா. நீ இருந்தேன்னா என்னை கொண்டு இங்க ஒன்னு எடுத்தாம என்னை கொல்றியா? ஏங்க உங்களுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன். நீங்க நன்றி சொல்லுங்க. நீ அதான் தாயே நீ தாச்சா. ஏங்க இல்ல பத்தி நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? வயிற்றுல குத்திட்டு போகுது பாரு இந்த மூதேவி. ஏய் இங்க வாயா, உனக்கு நான் சொல்லியா நன்றி சொல்லியா? பொன்னாடி இந்த கிராமத்தார்களுக்கு விழா குழுவினர்களுக்கு அவன் எங்கம்மா சொல்ல விடுறேன்? நீ உள்ள போயிட்டேன்னா கொஞ்சம் பேசாம இருப்பேன். ரொம்ப ஒடிக்குதா? மெதுவா செய்வா? நல்ல உம்பளை வந்தா என்னை கொன்றுவேன். கிளடு கட்ட வந்துட்டா நிற்பேன். எப்பா சாமி நான் சத்தியம் நீ கூட தர்றேன்னா அந்த பிள்ளை நான் தொட மாட்டேன். இது சித்தி மக. சித்தி முறையா? சித்தி மக தங்கச்சி. வாடா தங்கச்சி. அண்ணே எப்படி இருக்கு? மாசமா இருக்குடா. ஐயோ குடும்பத்துல இருக்கு நெருப்ப வச்சு கொளுத்த போறியலையா? இப்படி அசிங்கமா இருக்கே நீ ஒரு ஆளு. அசிங்கமா இருக்கா? ஐயோ பாக்கவே அசிங்கமா இருக்கும். சித்தி மக சித்தி மக. சித்தி மகளை இப்படிதான் பண்ணுவீங்களா? இப்ப சித்தி மகனே சித்தி மகனே சித்தி மகனே சித்தி மக சித்தி மக. போயிட்டா. இது என்ன அது சாக்கடிச்ச மாதிரி? வேணாம் என் உயிரை நான் பாதுகாத்துக்கிறேன். எனக்கு பொண்ணாடை ஒருத்தி கௌரவப்படுத்தி என்னது? ஐயா இந்த உங்க துண்டி நீங்க வாங்கிட்டு போயிருங்கயா. இது எதுக்கு இவன் கொன்றுவேன்? நான் என் உசுர் மேல இது ஊராட்சி மன்ற தலைவர் ஓட்டது இது. ஐயா நான் சாமியார். பொறுமசாமி ஐயோ சண்டை போட்டுக்காதீங்க. அவ சட்டையும் போடுறா. ஐயோ ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் காசுரா. நான் தான் பொழந்து விடுவேன். சரி ஓச்சுரா. தோரம் குடிச்சே தாண்ட மாட்டேன். எவனும் தாண்ட முடியாதா? பேண்ட் கிழிஞ்சிரும்டா. ஏன் செல்லம் ஏன் போற? செல்லத்துக்கு ஏன் நீர் செல்லம்? கசி. ஏய் போடி கண்டாதீ மலை. அஜித் குமார் மாத்திரை ஓட போறேன். எதுக்குங்க மாத்திரை போட்டு என்ன பண்ண போறாப்ல? நீ குறக்கார மாதிரி செய்ய போறேன். அஜித் குமார் ஆஹா சிப்பி பாரு நாய் பப்பி நாயில இனப்பெருக்கம் செய்யுது. அதில் ஆண்குட்டி எனக்குப்பா. இந்தா ஐயோ கொடுத்து வச்சவேன் காசு கொடுக்குறேன். தலைவா உண்மையிலேயே மாத்திரை போட்டானா? தங்கம் இப்படி மகராஜ் வந்தா தண்டா நல்லா. அப்புறம் ஆம்பளையா அவட்டு ஏயா டவுசரை கலட்டுற நீ அதே மாதிரி கரெக்டு. உங்க கூட நாடகத்துக்கு வந்ததுக்கு என்ன மொட்டை குடியா நீங்க ஐயா கலெக்டர் ப்ளீஸ் கலெக்டு உன் குட்டையை பிஸ்கட்டை பார்த்துக்கிறேன். அங்கிள் அதை கலெக்டி விடுங்க அங்கிள். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை வருத்தி கௌரவப்படுத்தி விழா கமிட்டியார்களுக்கும் விழா குழுவினருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் எங்களை காண வந்திருக்கும் வெளியூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் இளைஞர் நற்பணி மன்றத்தாருக்கும் சுற்று வட்டார கிராம பொதுமக்களுக்கும் என் சார்பாகவும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும்
நான் அடுத்து என்ன சொல்லணும்? அடுத்து என்ன சொல்லணும்? எல்லாத்துக்கும் நன்றி. யூடியூப் சேனல் எடுக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு எனது அன்பு செல்லம் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் நன்றி நன்றி வணக்கம். ஏன்டா கத்திக்கிட்டே இருக்கேன்? வேணா அந்த பிள்ளைய 4 குத்து குத்திட்டு போடா. அஜித்குமார் நீங்க கோவப்படாதீங்க அஜித்குமார். சாலினி நான் இருக்கும்போது. ஐயோ தங்க. இது சாலினியாக்க தருமாசிபத்தில் குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றுற மாதிரி இருக்கா நீ? அவன் பாரு கலை உப்பு கண்டம் கோர்க்கிற மாதிரி இருக்கேன். அஜித்துக்குமாரா உன்னை உள்ள வாடா கண்டங்கரு. அஜித்குமார் நீங்க கோவப்பட்டு சண்டைக்கு போய் அவர் மண்டையை உடைச்சிடாதீங்க அஜித்குமார். தம்பி அந்த தம்பியை பேசாம இருக்க சொல்லுங்க. தம்பி கும்புறையா அண்ணே கும்புறையா. பட்டனில பூவல எசனக்காங்கொட்டம் கூட வாட்டாமல்லி அடி மாட்டாமல்லி பூவழகு எசனக்காங்கொட்டம் கூட எசனக்காங்கொட்டம் கூட வாடாமல்லி பூவழகு எசனக்காங்கொட்டம் கூட எசனக்காங்கொட்டம் கூட பட்டனில பூவல. அஜித்குமார் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தி அல்பாபெட். நான் ஃபர்ஸ்ட் போணும். முதல்ல சீட்டை குலுக்கி போடுங்க. யார் வர்றதுன்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஐயா இந்த நாடகம் பேசுனது யாரியா? ஐயா வர்றீங்களா இல்ல கொலக்கசுல உள்ள போறீங்க? யாரு? கிடாரி வாங்க ப்ரோ. பிடாரி பட்டியே உள்ள போகுது மொத்தம். நீ எப்படி என்னை கொன்று வைப்ப? கொலக்கசுல பூரா ஐயா வெளியூர்காரெல்லாம் ஓடி இருக்கா. அப்புறம் சாத்தி சொல்லுவாங்க. டேய் கேமராலாம் தூக்கிட்டு ஓடிடு. இவன் எப்படி என்னை கொன்றுவான்? உன்னுக்கா அஜித்குமார் நான் இருக்கும்போது உங்களை கொல்ல முடியுமா? ஏங்க அஜித்குமார் நான் இருக்கும்போது உங்களை கொல்ல முடியுமா? கவலைப்படாதீங்க அஜித்குமார். மூதேவி சுனிதான்னு ஒழுங்கா சொல்லியா? என் கால வேற மாதிரி விழுகுது. அதுல எனக்கு ஒரு 1/4 கிலோ கொடுங்கயா. ஒரு பொய்யா பதில் சொல் கண்ணே. கண்ணே இந்த வட்டாங்க பாரு. உன் கத்தால வாடகைக்கு வர்றேன். இப்போ உன் கம்பு கூட்டு மசுர அல்ல போகுது. ஏங்க அப்படி பேசுறீங்க? வட்ட நிலவும் ஒல எசனக்காங்கொட்டம் கூட வந்த மலை அடி வந்த மலை போயிருச்சே எசனக்காங்கொட்டு கூட எசனக்காங்கொட்டு கூட வட்ட நிலவு போல எசனக்காங்கொட்டு கூட வாடாமலே வாடாமலே பூவ போல எசனக்காங்கொட்டு கூட போறா. அடே ஓனே முண்டை வாடா உன்னை அலசிக்கிட்டு எத்துறேன். ஏங்க என்னங்க அவர் ஒரு பக்கத்து தாவிக்கிட்டு தெரியுதாப்ல? அதே 2 நாய் தவும்போது ஒரு நாய் ஓடியா இருப்பாரு. டாமே சந்தான நடையழகி எசனக்காங்கொட்டம் கூட மருதமணி என் மணி 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 1 மணி இந்த மருதமணி மருதமணி வா ஓ மணி அக்குறேன் வா மருதமணி ஆடுறா. போலாமா போலாமா? ஐயா நீங்க புழங்கிட்டீங்களா? ஏன் அவர் புழங்கினதுக்கு அப்புறம் தான் நீ புழங்குவியா? அப்படித்தானே சொன்னேன். சொல்லிதான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்காப்லையா? ஏங்க இந்த பாட்டு அவர் பாடல. மங்கலா மச்சம் சங்கலா ஐயோ அஜித்குமார் கையை ஒடிச்சு போட்டாரு. அவ ஒடிக்க நினைச்சு கலப்புறால ஒடிச்சு சொல்லிட்டு அதான் அவனை நம்புற ஏண்டா சுருளி முண்டை. சுனிதா நான் கூப்பிடுறேன் அஜித்குமார் வாங்க. அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எடுத்த வட்ட நிலம் பூவோல எசனக்காங்கொட்டம் கூட வாட்டாமல்லி வட்ட நிலவு போல எசனக்காங்கொட்டு கூட வாடாமல்லி வாடாமல்லி பூவ போல எசனக்காங்கொட்டு கூட
200 தரேன் வா. வெயிலு வெயிலு சப்புன்னு ஒரே இருக்குது வெயில் 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 இது வெயில் அடிக்குது. நீ காத்தடிக்குது காத்தடிக்குது கதவை சாத்து மாமா அந்த கடல சேதி ஜனன மாமா காத்தடிக்குது காத்தடிக்குது கதவை சாத்து மாமா. சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம். பிடிக்கிறது பிடிக்கிற ஏன்டா பிடிச்சிக்கிட்டு பிதுக்குற? நீ அஜித் குமார் கோபப்படாதீங்க. சுனிதா ஐயோ அஜித் குமார் ஐயோ இல்லாததை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. அண்ணே ரொம்ப வலிக்குது அண்ணே. சல்லி மணலு காங்கிரட்டு எங்க இருக்கு? சல்லி மணலு காங்கிரட்டு எங்க இருக்கு? பாப்பா பேர் என்ன? நீ பாவடைய கழட்டி போ. பாடே கழட்டல ஒரே ஒரு ஓட்டா. நல்லா கேமரா ஷூட் பண்ணு. அண்ணே மண்டு போடுதுனே. வண்டி ஓட்டு கடத்த சுத்தம் பண்ண போறேன்டா. என்ன பண்ண போற? படி புள்ள ராசாத்தி மச்சிருக்கே ரோசாப்பூ. வாடி புள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பூ. அடுத்தது குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி 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 மருதமணி குத்துராண்டி. சாப்பிடு. அவரை நல்லா குத்துனதுக்காக போதராசா 100 ரூபா வழங்கியிருக்கார் சோழராஜ் அவர்கள். ஊராட்சி மன்ற தலைவர் 200 ரூபா அனுப்பியிருக்கிறார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி அன்பு வணக்கம். மருதமணி சிங்கக்குட்டிக்காக எம் கல்லுப்பட்டி ஊர் இளைஞர் சார்பாக 101 நன்றி. அண்ணன் சார்பாக எம்ஜி அப்பா உன் அன்புக்கு ஈடாகுமா தாய் பாசம். தம்பி நீ இருக்கும்போது நான் படிச்சாலும் தம்பி நீ இருக்கும்போது நான் படிக்க கூடாது. மூத்த மகன் சொல்லு வார்த்தை முதல் நம்ம குடும்பத்துல படிக்க வச்சோம். ஏய் நல்ல வாயில வந்துடும் மயிர்மனே. படிடா அண்ணன் தான்டா மூத்தவன். ஐயோ அண்ணனுக்கு சாமி வந்துருச்சே. யாருப்பா இதுல யாரு குலசாமி பேரை போட்டு எழுதுனது? இந்த சாமி வந்துருச்சுல. வந்தது எந்த சாமிப்பா? பிள்ளையாரப்பா. இப்ப யாருப்பா? என்ன குருமசாமி பிள்ளையார் தும்பி கேட்ட பேசுறாரா? உள்ள வாடா. அண்ணே நான் கண்ணாடி போடலனே. அப்படி இங்கிலீஷ்ல படினே. ஒன் கப்ளிங் ஒன் டொங்காஸ். கப்ளிங் அண்ட் ஓஸ் தேவை. ஓஸுக்கு கப்ளிங் தேவை. 2 சேர்ந்தால் டொங்காஸ் போடணும். 2 இல்லைன்னா என்னண்ணே பண்றது? அப்பா அப்பான்னு தானே சொன்னியா?
அப்பாய அப்பா உன் பாசத்துக்கு ஈடாகுமா நீ காற்று நான் மரம் நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையா நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாற்றுவேன் நீ மலை நான் பூமி எங்கு விழுந்தாலும் ஏற்றோம் பாடி படிக்க வச்சிட்டனா படிக்க வச்சிருவேன். நீ யாருன்னு தம்பி 100 ரூபாய் அன்பளிப்பு பண்ணிக்கிறாரு. அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி இழந்த வணக்கம். எம்பியா எம்பி வாமா 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 வல்லையின்னா போமா ஆமா வாமா வாமா வரல என்ன போமா வர்ற தட்டி பார்க்குற போற அந்த ஆள் வர்றாப்புல காலில் விழுந்துட்டு போறா. மொத்தம் யாருமே எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. இரு 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 இப்ப நான் ஒரு பாட்டு 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 தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்க மாட்டேன். வா தாயி வா தாயி வா தாயே மகமாயோ லெஃப்ட் இப்ப நான் ஒரு பாட்டு நீங்க ஆட்டம். சர்பத்து கடையை திருப்புவியாம். ஐயோ ஏய் வெடிகுண்டு வச்சிருந்தீங்கன்னா ஏய் கிழிக்கிறதுக்கு தான் திருப்ப சொல்றேன். ஐயா மாடு நிக்க மாட்டேங்குதுயா. இல்ல நான் பாடுவேன். முளை குச்சியை புடுங்குவா. நான் பாடுறதுக்கு நீங்க ஆடுறீங்க. இல்லதா நான் உன்னை டச் பண்ண மாட்டேன். உன்னை டச் பண்ண மாட்டேன். நான் பாடுவதற்கு நீங்க ஆடுறீங்க. ஓகே இங்க திரும்ப தம்பி மணியண்டா அண்ணே பாடுனே பாட போறேன். பாடுங்கண்ணே ஸ்டார்ட். அண்ணத்தை பாத்தியா ஏ போடா ஓ வீத்தப்படுத்த குட்டியை கொண்டு வந்து ஆட்டு. அண்ணே நீ பாடுனே நீங்க பாடுங்க. நீ பாடுனே நீங்க ஆடுறீங்களா? மூட சரிஞ்சிருச்சுன்னா அதே முட்டு கொடுத்தேன். நீங்க முட்டு கொடுக்க வேணாம். நாங்களே பாடுவோமா? பாடுங்கண்ணே. அண்ணத்தை பாத்தியா ஏய் நல்லா ஆட்டுமா. நீ பாடியா. சிமுண்டு மூடதே நல்லா இருக்குல்ல. ஆண்டே உனக்கு சிமுண்டு மூடையா அப்படியே மூட மூடையா கொடுத்துருக்கானே. பாடியா இது என்ன மோந்து அது மோப்ப நாய் அப்படித்தான் மோந்து வாக்கும். அண்ணத்தை பாத்தியா அண்ணத்தை பாத்தியா அப்பத்தை கேட்டியா ஏ ஏ ஏ ஏ அடாடா நான் நீர்வளாய்க்கிறவா. அண்ணத்தை பாத்தியா அத்தாச்சியா பஞ்சவர்ண பச்சை கிளி பஞ்சவர்ண அண்ணே ஆசையா பாடுது பாடட்டும்னே. அஜித்குமார் நீங்க ஏன் கோபுறீங்க? மூஞ்சி முறையெல்லாம் கருப்பாயிருச்சு. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. என்ன ஏன்டா அதை குத்துறேன்? நான் மாடு மாடத்தை குத்துவேன். இப்படி ஒரு புண்ணியவதி கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம். என்ன ஒரு பக்கம் நெளிஞ்சு போய் வர்றா. ஐயா ஏய் புரிஞ்சு யூடியூப்ல பாங்க வர்றா. அது ஏன் ஆளு? யூடியூப் பார்த்தா எனக்குண்ணா ஏன் ஆள்றா? வா வண்டி போக வண்டிதானே. ஏய் டிவி கட்டிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. வண்டி போக வண்டி டிவி நான் தான் கட்டுறேன். நீங்க தான் ஓனரு. ஆ ஓனரு ஓரமா வீட்டுல ரெஸ்ட் எடுங்க. வண்டி நான் ஓட்டுறேன். உங்களுக்கு ஓட்ட தெரியுமா? இன்னும் புக்கு வரல ப்ரோ. நான் காட்டுக்குள்ளேயே ஓட்டுறேன். வெயில்ல ஓடத்தானே போலீஸ்கார பிடிப்பாங்க. காட்டுக்குள்ளையா? காட்டுக்குள்ளே உன்னை அவர் சென்னையா நல்லா ஓட்டுவாராங்க. பாக்குறேன். ஏங்க அவரு நல்லா ஓட்டுவாரா? ஃபர்ஸ்ட் கயிறு போட்டு அப்படியே ஏய் உருட்டிக்கிட்டு போறேன். அவனுக்கு ஒத்த கண்ணு தெரியாது. கொண்டு போய் வேலைக்கரில் சாத்திடுவேன். அண்ணே வண்டி புகை தெளிச்சுன்னா என்னண்ணே பண்ணுவ? வாயை வச்சு அடைப்பேன் பொத்து. நீ வா. வாயில வச்சு அடைப்பீங்களா? நான் ராணியம்மா ராணி ராஞ்சியத்தில் ராணி வேக வேகமாக வந்த
ஐயா அடிக்காதீங்கய்யா, நான் உங்களுக்கு 500 சேர்த்து தரையா. ராணி ஏய், உனக்கு சித்தி மக வேணும், நீ எனக்கு மச்சான் வேணும். மச்சான் சரி மச்சான். தங்கச்சி என்ன சொன்னாலும் மேலே போடுறானடி. ராணி பள்ளிக்கூடத்தில் அப்படி இருப்பாங்க இவங்கெல்லாம். ஐயோ ஏய் ஏய் பீடா அந்துடா. ஏலே, நான் தாண்டா கிறிஸ்துமஸ். நான் முந்திரி பருப்பு, நீ குசுமுதார்னா நான் முந்திரி பருப்பு. நான் பொங்கப்பானை, நான் அடுப்பு, நான் கரண்டி, நான் விறகு திணிப்பேன். பொதக்கு 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 பொதக்கு. நான் கொளுத்து வேண்டா. நாம் ஆட்டு மண்டக்கறி. நீ மண்டக்கறி. அம்மிக்கல தூக்கி போட்டு சாமாலே போட்டுக்கிறேன். ஆமா, மண்டை கறி இந்த கறி. அண்ணே மண்டக்கறிக்கு அடுத்து என்னன்னு? யோ நீ வேறயா? மூக்கு செஞ்சு விட்டான்டா பாரு. இரு நானா அழுத்துக்கிறேன். போமா, இது எதுக்கு அவனா அழிக்கிறியா? காட்டு பூனை மாதிரி. அவன் தான் உன் வீட்டு பூனை. இப்போ நீ பறன்றதுக்கு வர்றேன். கல்லை பிளந்து நீரெடுத்து, காற்றை பிழிந்து சாரெடுத்து, எரிமலைக்கு சரிமலையாய் நம்மையெல்லாம் மகிழ்ச்சி கடலில் திளைத்து விட்டிருக்கும் நாடக உலகின் முடிசூடா மன்னர்களாகிய எனது அருமை அண்ணன் என்னென்ன MKR ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், திரு அண்ணன் லாங்கோஸ் அவர்களுக்கும், ராணி அக்கா அவர்களுக்கும், நாகப்பட்டினம் தம்பி பிரபு அவர்கள் சார்பாகவும், அண்ணே அண்ணே ரொம்ப எதிர்பார்த்தேன். இவ்வளவு என்னென்ன செய்யணும் உனக்கு? தென்காசி சுரேஷ் அவர்கள் சார்பாகவும் ஆளுக்கு 100 ரூபாயை, இது வந்து லட்சமாக நீங்கள் நினச்சிக்கணும். ரொம்ப நன்றி. நினச்சிக்கிறேன். போயிட்டு வரட்டுமா? காட்ட போகிற மகிழ்ச்சி. நாகப்பட்டினத்துலேருந்து வருகை தந்து 100 ரூபா எம்பளி பழுத்து 3 பேர்த்துக்கு 300 ரூபா கொடுத்த சார் போய்ப்பா. நாடகத்தை கெடுக்க பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அன்பளி கூட்டுற அண்ணா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கந்த வணக்கம். கப்ளிங்காக நிற்கிறேன் அந்த ஆள். அப்படின்னா என்ன? கப்பலி என்றால் தெரியாதா? ஐயோ இப்படி இருக்கே தங்கமே, உனக்கு ஓசி என்று தெரியுமா? தெரியாதுன்னு. தெரியாது தெரியாது. கப்ளிங்னா என்னன்னு தெரியாதுன்னு. நீங்க வாங்க அஜித் குமார். கப்ளிங்னா என்ன அஜித்? அடி அஜித்னு சொன்னேன்னா உன்னை பிரட்டி போட்டு அடிச்சு போடுவேன். தங்கம் பாத்தங்க கப்பல். இப்படி ஒரு சிரிப்பு, மசுத்த புடுங்கின சிரிப்பு. மணி என்ன இந்த கப்ளிங்கு ஓசி அரே விடுடா, எல்லாம் தெரியுமாடா. அவனுக்கு தெரியலையா? தெரியாட்டா யாரா இது ஒன்று வர்றேன். அஜித் குமார் கப்ளிங்னா என்ன அஜித்? அடியே அப்படி தூக்கிட்டு சாம்பலை போட்டு கம்பு கூட்டு மசத்தை புடுங்க விடுவேன். ஆமா, ஒரு புடுங்குறாப்ல. தம்பி சாம்பல் அழிச்சோடா. அடே என்னை ஏதாவது செய்ய விடுறா. தலைவா 2 பேரும் அன்னைக்கு மிக்ஸ் முட்டாக்கி அடிச்சுக்கிட்டாங்க. பாத்தியா, பின்னாடி ஸ்டார்ட் பண்ணி விடுறேன் அவன் மோட்டரை. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் பார்த்தடி. அம்மா அத்தா அத்தா பத்த. அதை கிழிச்சா எனக்கு ஒரு 400 மீட்டர் அனுப்பி விடுங்கய்யா. எங்கள் அப்பா தான் உள்பாவோட தைக்கணும். வா ராணி. ராணி நான் தாண்டா. நீ தாண்டா. நான் என்ன செஞ்சேன்? எதுவும் செய்யாது. அவனுக்கு கம்பெனி கொடுக்காத எத்து பல்லு முண்டை. ஏய் இருமுண்டா. சரி, சரி. ஒழுங்கா இருமுண்டா. உணர்ச்சி வசப்பட்டுட்டு உன் மண்டையில நான் பூவா இருக்கட்டுமா? அந்த பூவை நான் கசக்கட்டுமா? விடவே மாட்டேன். உனக்கு என்னைக்குமே நான் அடிகொலாயா இருப்பேன். அடி உலையா இருந்தா நான் அதுல தண்ணியா வருவேன். வந்தா தானே. நான் உப்பா மாறிடுவேன். உப்பா மாறினா நான் நாக்கில் ஒட்டுவேன். என்னையா நடக்குதுங்க? நடக்க தெரியாம நடக்குது. நீ என்னோட செனப்பரிச்சால் மாதிரி நகட்டுக்கிட்டு இருக்க மயிறு மாலை. ஆமா, இதெல்லாம் குத்திக்கிட்டு. இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? விடு விடு, ஸ்டாம்புன்னு ஒன்று இருந்தால் பேப்பர்னு ஒன்று குத்தத்தான் செய்வான். என்ன ஒரு மாதிரியா டவுசர்லாம் கலட்டு. வண்டி ஓடுற நான் ஒரு தடவை கூட மெட்ராஸ் வரைக்கும் ஓட்டலடா. ஆனால் நீ காடுகரையெல்லாம் போட்டு உழுதுட்டியாடா. அண்ணே மை தடவுது. ராணி 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 செத்த மண்டி ஓட்டு குனி. என்னதுக்கு என்னைய புரிய சொல்ற? இல்ல குனிஞ்சு வெட்டிய அதுல வச்சு விட்டுறேன் பாத்தீங்க. குனிஞ்சு கூட்ட சொல்றேன். கூட்டவா? நீ இல்லைன்னா நான் ஏதாவது செஞ்சுக்கிருவேன். ஆமா, நீ இல்லைன்னா அவன் கை வேலையா பாப்பேன்.
உங்கள் வீட்டுக்கு நான் எத்தனை மணிக்கு வரேன்? 12:45 வா. அதுக்கு முன்னாடி வந்துடாது. நாய் ஊரா முடிச்சுக்கிட்டே இருக்கும். கரெக்டாக 12:30க்கு நாய் தூங்கும். நீ 12:45 நுழைஞ்சிரு. அதுக்கு முன்னாடி ஏன் நான் தான் உள்ளே இருப்பேன். உள்ற என்னன்னு ஆனால் அவங்க ரெண்டுத்துக்கு பிள்ளை வரதுச்சுன்னா தான் நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தவொடனே எங்கன படுக்க? அடுப்பாங்கடையில் படுத்துரு. அடுப்பாங்கடையில் காலையில் தோசை சூட வருவாங்க. கரண்ட்டு எப்படி தெரியுமா காதலை பண்ண போகிறேன்? கட்டான கட்டழகி வாய்ஸ் மாறுதா? கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. கட்டான கட்டழகி நீ ஏண்டா கட்டான கட்டழகி தான் சொன்னேன், 2 படி உளுந்து ஆட்டிட்டியாடா. உன்னை விடவே மாட்டேன் மிஸ்டர் நண்டு காலம் உண்டை. யாரு கூட பிறந்த மாதிரி இருக்காரு அண்ணனா? இங்கே எதுக்குடா போறாப்புல? தம்பி அந்த கயிறை விட்டு நகண்டான கத்திரு, அவனை புலந்துடுறேன். அந்த அக்காவை நெருங்க விடக்கூடாது ப்ளீஸ் ப்ரோ. கத்திரண்ணா கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. கட்டழகி நீ இவன் இது வேணா நீங்க நிறுத்திருங்கப்பா. அவர் எதுவும் பண்ணலையேங்க. அவன் என்ன நீ கம்பெனி கொடுக்காத அப்புறம் நான் போய் கொடுப்பேனா? நான் அப்படி ஆளா? என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் என்னை சந்தேகப்பட்டே பேசுறீங்க. இந்த வாரம் எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறியா பாரு. இப்படித்தான் நிறைய பேர் பஸ்ஸில் கம்பியை பிடிக்கிற மாதிரி அவன் தம்பியை லைன் பண்ணுறேன். அதே பிரேக்கே போடலை எப்படி வரையான் பாரு. ஏய் இங்க கொண்டாந்து முட்டுறாப்ல. ரொம்ப நடிச்சேன்னா நெஞ்செலும்ப உருவிடுவேன். இருந்தா தானே உருவ. இது என்ன குரங்குடி? அந்த குரங்கு கட்டியத்தை நீ பரண்டலாம பாக்குற? ஆஹா நான் பண்ண மாட்டேன் நீங்க இருக்கும்போது. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. சாட சொல்ல பாக்குற ஏ ரங்கம்மா. உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. ஏங்க நான் மட்டும் தாங்க ஆடி இருக்கேன். ஏ மூதேவி ஊ சொல்ல மறந்து விட்டாய். நீ இங்கிட்டு வா. போனேன்னா ஒட்டு மசூரி என் கையில் வரும் கொண்டே விடுவேன் உடனே. ரெடி. அந்திசாய நேரத்தில் அண்ணமே ஒன்னே எண்ணி. அந்திசாய நேரத்தில் அண்ணமே ஒன்னே எண்ணி. ஆத்தங்கர போய் வந்தே ரங்கம்மா. நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா. நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா. இப்போ சொல்லட்டி அவன் பிடிச்சேன். டேய் பாடிக்கிட்டு வரேன் திருகணிய மிஸ்டர். அவர் திருகனாரா? ஏய் நீங்க பார்க்கலாங்க. அடியே குந்தாணி மகளே, நீ இங்கே தானே இருந்த, எப்படி அத்துக்கிட்ட இங்கே போனேன்? பார்க்கலையா? நீ எதுக்கு அங்கே போனேன்? கண்டங்கர் இப்போ கண்டுபிடிக்கிறேன். ஆனா கொண்டுற உன் சாணி தள்ள போ. ஏய் ஒதுவுத்தி கவுடா ஆஞ்சநேயர் மாதிரி தொங்கிக்கிட்டு நின்றா. ஒத்த கையை நீட்டு, ஒரு கையை பிடி. வாள் எங்க? சீதா எங்க? சரகோத்தா அலுமாரி மாதிரி வைக்க சொன்னா நாய் விட்டதுங்கிற மாதிரி வைக்கிற. ஜெய் ஸ்ரீராம். அதே பா அதே ராம். அந்திசாய நேரத்தில் அண்ணமே ஒன்னே எண்ணி. அந்திசாய நேரத்தில் அண்ணமே ஒன்னே எண்ணி. ஆத்தங்கர போய் வந்தே ரங்கம்மா. நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா. நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா. அதுக்குள்ள அலுமாறு ஒரு சுட்டு அடிச்சது. டேய் நம்ப மாட்டேன் குனிவேன் அப்படின்னு. இப்ப தப்பிக்க முடியாதுல்ல, இருடா. டேய் நாய் மாதிரி வைடா.
இங்கிட்டு வாடி அப்படியே வந்து வடையை திண்டால் தின்றுவேன் என்னடா அது? இறனது அன்பாளையம் இறங்குனது துவரங்குறிச்சி ஏறினது அன்பாளையம் இறங்குனது துவரங்குறிச்சி இறனது இறப்புலானா இறங்குனது சோழ வந்த பக்கத்தில செல்லையா கை புறப்புடையா தெருவாக்க சொல்லையா சொல்லையா கை புறப்புடையா தெருவாக்க சொல்லையா சொல்லையா. நாய் நக்க கிளம்பிருச்சுன்னே. நாய் நக்க கிளம்பல அவ கொடிக்கையத்தே புடிங்கிருச்சே நாய். ஏய் டாமி இங்க வா வா டாமி ரொம்ப நடிக்காதடா எத்து போல அந்துவோம். நாய் நாய்ன்னு சொல்றியாடா, ஒரு நாளாவது நக்க விடுறியாடா? இன்னைக்கு வாரலி விடா வாடா. என்ன செய்யற சிம்மி உன் மம்மியை காலி அடிய அண்டுருண்ட முண்டை. நீ வரும்போது நீ எலி பேச தடவி வச்சிரு. ஏறனது ஏறப்புலானா இறங்குனது சோழ வந்தேன் ஏறினது ஏறப்புலானா இறங்குனது சோழ வந்த பக்கத்தில செல்லையா நம்ம சொக்கி நின்னு பேசுனத சொல்லையா சொல்லையா நம்ம சொக்கி நின்னு பேசுனத சொல்லையா சொல்லையா. கட்டான கட்டழகிரி கருங்கடாய உரிச்சு போட்டு தொலிய போட்டுட்டு கடா கறிய கனாமி. அண்ணே வாமப்புல இருக்குனே. இப்பவே கம்மியாயி போச்சு. இது எப்படி உரிச்சு போட்ட இரு எப்படி போடுவேன். கொஞ்ச நேரத்தில் கொலை தெரிஞ்சானே. என்ன அது மாடு சென்னையா இருக்கிற மாதிரி. ஓதம் கிடையாது இப்போதே இளங்குடிய தள்ளுறார். உனக்கும் அதே மாதிரி திணிச்சு விட்டுருவேன். எனக்கு எதுக்கியா திணிக்கிற? ஆமா நீ வேணா அதை தூக்கி அதுல திணிச்சுக்க. மூக்குலையும் வெள்ளக்கல்லு இவன் மூக்க சுத்தி பச்சை கல்லு. மூக்குலை வெள்ளக்கல்லு இவன் மூக்க சுத்தி பச்சை கல்லு. துவரங்குறிச்சி ஆசாரி செஞ்ச கல்லு பொன்னம்மா எம்கேஆர் வட்டம் போடுதம்மா சொல்லம்மா சொல்லம்மா என்ன வட்டம் போடுதம்மா சொல்லம்மா சொல்லம்மா. அடே இது என்னடா அது யானை வெதர் இது இத புடுத்தா தானடா நீ போடுவே வாடா. அண்ணே தம்பி உனக்கு ஓதம் இறங்கி விட்டுட்டு. மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில தாலி ஒண்ணு கட்ட போறேன் பொன்னம்மா. வளவி கடை நாகராஜ் அவர்கள் 200 அன்பளிப்பு வழங்குகிறார்கள். உனக்கு வளவி போட்டு விடுவா? இந்த உனக்கு தைலமே போட்டு விடுறேன். கண்ணான வளையல் கொண்டாடு வளையல் தங்கமான வளையலுக்கு நீ பாடும் போது எனக்கு அப்படியே பூவான வளையல். மேலமாசி வீதியில மீனாட்சி கோவிலில மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில மேலமாசி வீதியில என் தாயி மீனாட்சி வாசலில தாலி ஒண்ணு கட்ட போறேன் பொன்னம்மா. உன் பிரியமத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா உன் பிரியமத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா. தாய் மீனாட்சி காப்பாத்துவா. மீனாட்சி தான் காப்பாத்திட்டாலே ஒரேதான். மீனாட்சி காப்பாற்றுவான்னு இந்த கரடி மண்டை என் காதல நான் சொல்லவா? யார்கிட்ட சொல்ல போற? புதுக்கோட்டை ஆறுமணிய சக்கரவர்த்தி மணிகண்டன் அவர்களுக்கு எம் கல்லுப்பட்டி இளவரசன் இளைஞர்கள் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்காரு. இவன் பொழைச்சிக்கிறவன் அவன் ஜாகிறதுக்கு பார்க்க. நன்றி நன்றி ப்ரோ. உனக்கு காதலை சொல்லு. உன பொழக்கிற டைம் வந்து விட்டது. நன்றி நன்றி. காதலை சொல்லு. ஒவ்வொரு எலும்பா உனக்கு எடுத்து போடுறேன். காதலை சொல்றி பிறை தெளிப்பா மலை. ஆமா நான் சொன்னா இல்லையா? நான் பாத்துக்கிறேன். நீ பாடுறா. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது யாரத பார்த்தது மேல போட்டதாவனே சேலையாகி போனும் சேலை இழுத்து விடுவதே மேலையாகி போனும் கொக்கு ஒண்ணு கொக்கி போடு
பார்த்தேனே மச்சம் ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ அச்சம். போகாம பார்த்து முட்ட வேற என்ன மிச்சம் கல்யாணம் கட்டிக்கிட்டா இன்னும் கச்சம். அச்சு வெள்ள பேச்சில் ஆள தூக்குறு கொஞ்ச நேரம் பாரு நான் கூலி கேட்கிறேன். என்ன பார்த்து என்ன கேட்டு ஏட்ட ஏண்டி மாத்துற? கால நேரம் கூடி போச்சு மாலை வந்து மாத்திடு. பூஜைக்கேத்த பூவிது நேற்று தானே பூத்தது பூத்தத யாரத பார்த்தது மேல போட்டதாவணி